ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடு குடுக்குற மாரியான ஒரு போராட்டம் வந்து முன் வச்சிருந்தீங்க. ஸோ, அத வந்து நீங்க எடுத்து நீங்க குடுக்கும் பட்சத்தில, அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்க பண்ணும் பட்சத்தில நெறைய பேருக்குள்ள ஒரு போட்டி வரும். நெறைய பேர் வந்து சண்டைக்கு வருவாங்க. எங்களுக்கு ஏன் இவ்ளோ இடஒதுக்கீடு குடுக்கல? எங்களுக்கு ஏன் இவ்ளோ குடுத்தீங்க? ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அத பண்ணுவீங்களான்றதே ஒரு டவுட் தான். ஸோ, அப்படி பண்ணினாலும் கூட அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டா ஒரு பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே வந்து நெறைய பேர் வந்து அதிருப்தி ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நீங்க அதையும் வந்து ஒண்ணு சேர்த்து நீங்க கொண்டு போறது வந்து சுலபமான காரியமே கிடையாது. அடுத்ததா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போலீஸா இருக்கலாம், நெறைய கலெக்டர்ஸ், தாசில்தார்ஸ் இந்த மாரி நெறைய கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும்ல. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 60 வருஷமா வந்து டிஎம்கே இல்லன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸா தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க கண்ட்ரோல்ல எடுத்து, அவங்க வந்து உங்க பேச்ச கேட்டு வந்து செயல்படுவாங்களா? அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது கூட நெறையா வந்து விமர்சனம் வந்து எழுதுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் வந்து ஸ்டாலின் சொல்றத வந்து கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாரி விமர்சனம் வந்து நெறைய இருந்துச்சு. அவருங்க டிஎம்கேங்கிறது வந்து ஒரு 75 வருஷ கட்சி. அவங்களுக்கே இந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நடத்துறதுல வந்து மிக சிரமம் இருக்கும்போது, இந்த கவர்ன்மெண்ட் வந்து எப்படி வந்து சொன்னா கேட்பாங்க? நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி சொல்லப்படி கேட்க போறாங்க? அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். ஸோ, இதற்கப்புறமா வந்து கஸ்டோடியல் டெத் நடக்காதுன்ட்டுலாம் இல்ல. கண்டிப்பா நடக்கும். அத வந்து நீங்க விஜய் அவர்கள் வந்து எப்படி தடுத்து நிறுத்த போறாரு? விஜய் எந்த மாரியான ரூல்ஸ் போட போறாரு? அப்படிங்கிறத வந்து செஞ்சாலுமே கூட, அத வந்து இவங்க கடைப்பிடிச்சு அத ஃபாலோ பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. அது எப்படி பண்ண போறாரு? அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு.